நான் மகாலட்சுமி ம்? மகாலட்சுமி அம்மா வீட்டு செக்யூரிட்டி ஆபீசர் செக்யூரிட்டி சோழ பேசுறேன் சார். சார், உங்க பொண்ணு சீதா இங்க இருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து. எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. புள்ள உயிர் போனா வராது. நீங்களே பாத்துக்குங்க. தயவு செஞ்சு நாளைக்கே வந்து கூட்டு போயிடுங்க சார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நானும் வேலைக்காரி செல்வியும் சீதாமாவை பத்திரமா பாத்துக்கிறோம் சார். ஆனா இதுக்கு மேலே எங்க இருந்தாங்கன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சார். உண்மைய சொல்லணும்னா மகாலட்சுமி அம்மா ஒரு ராட்சசி. அது ஒரு ரத்த காட்டேரி சார். உசிரை எடுக்காம விடவே கூடாது. இத பாருங்க, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். மகாலட்சுமி அம்மா கிட்ட இருந்து உங்க பொண்ணை நீங்க தான் காப்பாத்திக்கணும். ஐயோ இரியா இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது பார்த்துக்கோங்க. நாளைக்கு விடியும் போது நாங்க அங்க இருக்கோம். ஐயா நாங்க வரது மட்டும் சீதா கிட்ட சொல்லிடாதீங்க. சொன்னா அவ வர வேண்டாம்னு சொல்லுவா. சொல்ல மாட்டேன் சார். நீங்க வந்துருங்க. ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் அந்த பேய் கண்ணில் படாம நாங்க பாத்துக்கிறோங்க ஐயா. ஆனா நீங்க தாமதிக்காம வந்துருங்க. என்ன, நான் உங்களுக்கு பேயா? மகாலட்சுமி பிசாசா? துப்பாக்கி எடுத்து அப்படியே வாயிலே சுட்டுருவேன். ஐயோ அம்மா வேணாமா வேணாமா வேணாமா, தெரியாம சொல்லிட்டோமா. போதும் போதும் பே, போங்க. நான் நல்லா இருக்கேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்பா ரொம்ப நல்லவருக்கா. அப்பாவுக்கு நீயும் நானும் தான் உயிர். அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்தும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்பா அப்பா என் கால்ல விழுந்த பிறகு எனக்கு வர வழி தெரியலக்கா. நான் கல்யாணம் பண்ண சம்மதிச்சிட்டேன். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லக்கா. இஷ்டமே இல்ல. சீதா, அக்கா தப்பு பண்ணிட்டேன்டா, மன்னிச்சிடுறா. அழாத சீதா, அழாத. அக்கா அக்கா அழாதக்கா. என்னால தாங்கிக்க முடியாதக்கா. ப்ளீஸ்க்கா அழாதக்கா. சீதா, நானும் அழமாட்டேன், நீயும் அழாத. தட்டு. ராம் ராம் ராம். மாமன்காரன் போய் பத்து வச்சுட்டானா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கதவை மட்டும் திறக்கவே மாட்டேன். ராம் ராம். என்ன சத்தமே இல்ல? அவ உள்ளதான் இருக்கா. நீ எல்லாம் ஒரு ஆளு? உன்னை போய் பாத்துக்க சொன்னேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கும்போது நீயே அவங்கள விட்டுட்டு வெளியே வந்த? உன்னை கூப்பிட்டுதான் வந்தேன். என்ன கூப்பிடுறது முக்கியமா? நீ அவங்க கூட இல்ல இருந்திருக்கணும்.
இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி கூட இருக்க முடியும்? அசிங்கமா இருக்காது? ஏய் மகா, இவன் தான் அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணான்னு நினைக்கிறேன். ராம் ஏ ராம், ராம் கதவு திறடா, வெளிய வா. ராம், ராம் தட்டு கதவை, சும்மா நின்னுக்கிட்டு. ராம், ராம், என்னாச்சுன்னு? இதோ நிக்கிறான்ல, கேளு அவனிய. உள்ள முதலிரவு நடக்குது. நான் எந்த ஏற்பாடும் பண்ணல. முதலிரவா? ராம், ராம், ராம். மாமா வெளிய இருக்காரா? அப்போ இது யாரு? ஏய், நீ எப்படி என் பக்கத்துல? எதுக்கு இவ்ளோ சாக்கு? கல்யாணம் ஆன பொண்டாட்டி புருஷன் பக்கத்துல தான் படுப்பாங்க. ராம் கதவை தோற. ராம் இருங்க சித்தி, சாவி தேடுறேன். எடுத்துட்டு வரோம். ஏய் ராம், அப்படிலாம் பண்ணாத. கையெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. டேய், நீ கதவை திறக்கல, நான் உள்ள வந்து உன்னை கொன்னு போட்டுருவேன்டா. ராம், இப்ப திறக்க போறியா இல்ல உடைச்சிட்டு உள்ள வரவா? ஏய், சாவி கொடு ப்ளீஸ். கதவு தோறடா. போங்க, எல்லாரும் போங்க, போங்க. அழாத, கண்ணை தொடச்சுக்க. எப்பா எப்பா, என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கப்பா. என்னால இங்க இருக்க முடியாதுப்பா, என்னால இங்க இருக்க முடியாது. நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுவேன்ப்பா. நான் இங்க இருக்க மாட்டேன்ப்பா, இருக்க மாட்டேன். அப்பா வந்துட்டோம்ல, நீங்க இருக்க வேண்டாம் சொல்லலாம். வா, நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அந்த பாவி பண்ணி வச்ச பாவத்தை நீ சுமந்துகிட்டு இருக்க. அழாதம்மா, நீ அழக்கூடாது. நீ எதுக்கு அழுத? உனக்கு என்ன குறைச்ச? அழகு இருந்தா பத்தாது, குணமும் ஒழுக்கமும் வேணும். அதெல்லாம் உன்கிட்ட நிறைய இருக்கு சீதா. தங்கண்டி, வா, வாமா போலாம். வா, நீ போய் உன் துணிமணி எல்லாம் கொண்டா. போ, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. போமா, போம்மா, போய் எடுத்துட்டு வா. அப்படி சீதா, போமா. என்ன கூட்டிட்டு போக என் அம்மையும் அப்பனும் வந்திருக்காங்க. நான் இங்க இருந்து போறது தானே உங்க எல்லாருக்கும் நிம்மதி. அதுக்கு தானே எதிர்பார்க்குதீங்க.
திரும்பி நான் வரவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? இது என் கழுத்துல கட்டினது இப்படி என்ன கஷ்டப்படுத்ததானா? இதுக்கு என் அப்பனை நீங்க காப்பாத்தாமலே இருந்திருக்கலாமே. அவரு நிம்மதியா செத்துருப்பாரு. கடைசியில உங்க சித்திய ஜெயிக்க வச்சிட்டியல. பரவாயில்ல பரவாயில்ல, நான் தோத்துட்டேன். என் அம்மா அப்பனோட கண்ணீருக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. நான் போறேன். புரியுது, போ. ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. பாய் சீதா. குடு சீதா குடு. நில்லுங்க. இங்க வாப்பா. மகா வந்துகிட்டு இருக்கா இங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அவங்க கிட்ட பேச எனக்கு என்னங்க இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என் பொண்ணை கூட்டு போறேன். இந்த வீட்ல இருந்து இவளை கூட்டிக்கிட்டு போகணும்னா அதுக்கு மகாலட்சுமியோட உத்தரவு வேணும். மகாலட்சுமி சொல்லாம நீங்க போகவே முடியாது. டிரைவர் உள்ள வைங்க. நீ அம்மா. வாட்ச்மேன் கேட்டு திறக்காதீங்க. தேடி வந்து பொண்ணை இவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, நாங்க தப்பு பண்ணிருந்ததாவே இருக்கட்டும். எங்களை மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணிருந்தாவா? அப்போ நீங்க தப்பு பண்ணலையா? சரிங்க, நாங்க இதே தப்பு பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? அதான் மன்னிப்பு கேக்குறோம்ல. எங்க பொண்ணை நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறோம். வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஹலோ, நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? அதான் பதில் சொல்ல முடியலல்ல. மகா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போங்க. என்னப்பா நீ பாட்டுக்கு ஓரமா நிக்கிற? சீதாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு நாங்க கேட்டோமா? சொல்லுங்க, என்ன கேட்டா நீங்க தாலி கட்டுறீங்க? ஏய், கழுத்தை நீட்டினது நீ தானே? ஏன் வேணாம் சொல்ல வேண்டியதானே? என் வீட்டு வேலைக்காரன் தாலி கட்டினாலும் நீ கழுத்தை நீட்டிடுவியா? சொல்லுடி, கழுத்தை நீட்டுவியா? மேடம், மரியாதை மரியாதை. நீங்க என்ன பேசினாலும் அதை எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏய், இப்ப எதுக்கு சத்தமா பேசுற? ஒழுங்கா நீ ஊருக்கு போய் சேர மாட்டே சொல்லிட்டேன். நீ எதுக்கு நீ பிரச்சனை பண்ற? இவன் மேல கைய வச்சாதான் இவனுக்குலாம் புத்தி வரும். அனுப்பியா? அங்க யானை வச்சு பாரு. என்ன பண்ணுற? வா. ஐயோ,
மகா அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட போறா. நீ வேற சீக்கிரம் போ. என்னாச்சுங்க? ரிங் போயிட்டே இருக்கு. என்னோட முட்டாள்தனத்தினால மகா உயிருக்கு ஆபத்து வந்துருமோ? ஓ, இன்னும் வேகமா. எனக்கு என் மாமா சொன்னது மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தவும் தான் நான் தாலி கட்டினேன். பேசாதிய, என் வாயில ஏதாவது அச்சிங்கமா வந்துட போகுது. துப்பாக்கியால சுட்டு இருந்தா கூட என் அப்பா நொடியில செத்து போயிருப்பாரு. ஆனா வாசல்ல நிக்க வச்சு நாக்கால ஆளுக்கு சுட்டுதியலே, அந்த காயம் தீருமாங்க? அந்த வலியும் வேதனையும் மாறுமான்னு கேட்க, அந்த மனுஷன் அவமானத்துல புழுவா துடிக்கும் போது எங்கயா போனிய? அங்கன நின்னு தானே வேடிக்கை பார்த்த. சொல்லு, பதில் சொல்லு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எனக்கான விருப்பம், எனக்கான ஆசை, எனக்கான சுதந்திரம் எதுவுமே இல்லாம தான் நான் இருக்கேன். அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்னால இத மாத்திக்க முடியல. இனி என்னால மாத்தவும் முடியாது. எப்படி உன் கோவத்துக்கு ஒரு நியாயம் இருக்கோ, அதே மாதிரி என் மௌனத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு. எங்க சித்தி என்னையும் என் தங்கச்சிங்களையும் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தாங்க. எங்க அம்மா முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க சித்தி தான் எல்லாமே. அவங்க பண்ண தியாகம் தான் என்ன பேச விடாம இப்படி ஊமையாக்கி வச்சிருக்கு. அவங்கள மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிரு. நான் நினைச்சா அத கண்டிப்பா முடிப்பேன். நான் பார்த்த மது அதே மதுதான் நம்ம வீட்டுக்கு வருவா. ராமுக்கு அவதான் வைஃப். ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் பிராக்டிகலா நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். நடக்காதுங்கிற விஷயம் ஏன் அகராதிலேயே கிடையாது. நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன். மதுக்கு தாலி கட்டினவனால மதுவை நெருங்க முடியாது. அப்ப கம்ப்ளீட்டா இப்போ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கா. காரணம் புரியாது, ஏன்னும் தெரியாது, எப்படின்னு உணரவும் முடியாது. ஆனா மதுவை சூர்யாவால தொடவே முடியாது. நான் தொடவும் விட மாட்டேன். எந்த கலங்கமும் இல்லாம அவ ராமுக்கு மனைவியா வருவா. அப்போ சீதா
மதுமிதா ராமுக்கு மனைவி ஆகுற வரைக்கும் அந்த தையக்காரி நம்ம வீட்ல தான் இருக்கணும். மதுமிதா இங்க வருவான்னு இவ்வளவு உறுதியா சொல்லும் போது எதுக்கு அந்த சீதாவை வீட்ல வச்சுக்கணும்? அடிச்சு விரட்டி விட்டுற வேண்டியதானே? நோ, இவள வச்சுதான் மதுவை வீட்டுக்கு கொண்டு வரணும். அது வரைக்கும் இவ நம்ம வீட்ல இருந்தாகணும். அவ இந்த வீட்ல இருந்தான்னா சீதாவுக்கும் ராமுக்கும் ஏதாவது நடந்துட்டா? இப்ப ஏன் சிரிக்கிற? அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? எங்கேயோ இருக்கிற மதுமிதாவே ஏன் கண்ட்ரோல்ல இருக்கும்போது சீதாலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நீங்க விரல் அசைச்சா போதும், அந்த சீதா கதையை யாருக்கும் தெரியாம முடிச்சிடலாம். எதுக்கு இவ்வளவு பெரிய பிளான் எல்லாம்? சச்சே, அவளை கொலை பண்ற அளவுக்கெல்லாம் ஒர்த்தே இல்ல. அதுவும் இல்லாம இந்த கொலை பண்றது, தற்கொலை பண்ணிக்கிறது அதெல்லாம் கோழைங்க பண்ற வேலை. அவ உயிரோட இருக்கணும், நடக்க போறத பாக்கணும். இந்த மகா யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் யார வச்சு அழகு பார்க்க போறேங்கிறத அவ நல்லா பார்த்து கண்ணீர் விட்டு அழணும். மதுமிதா நம்ம வீட்டுக்கு வருவா. அவதான் ராமுக்கு மனைவி. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்தாங்க இந்தாங்க. என்ன ஏதோ பலமான யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, மகாலட்சுமி காலையில கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. ஆனா யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை நேத்து நடந்த சம்பவத்தினால அடங்கி போயிருப்பாங்களோ? இருக்கலாம். அப்போ இந்த பணக்காரங்க எல்லாம் மனசு சரியில்லைன்னா ஊட்டி கொடைக்கானல்லாம் போவாங்களே, அந்த மாதிரி போயிருப்பாங்களோ? அப்படியும் இருக்கலாம். நேத்து உன் மேல இருந்த வெறுப்புல வண்டி எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு போய் ஏதோ ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. பின்ன என்னங்க, சிவனேன்னு சும்மா இருந்தவங்கள சீண்டி விட்டா என்ன பண்றது? அதான் கோவத்துல கத்துட்டேன். அம்மா, நான் திரும்பி வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல தானே? எதிர்பார்த்தேன். வீட்டுக்குள்ள வராதன்னு சொன்னப்பவே தைரியமா வந்தவ நீ. பெத்தவங்களை திட்டும் போது சும்மா இருப்பியா? கண்டிப்பா நீ வருவன்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்துட்டேன். நான் வந்ததுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? வருத்தமா? பயங்கர சந்தோஷம். இந்த வீட்டுக்கு உன் மூலமா தான் ஒரு விடிவு வரப்போகுது. நான் பார்த்த வரைக்கும் மகாலட்சுமி எதிர்த்து பேசின ஒரே ஆள் நீ மட்டும்தான். அதுவும் விரல சுண்டி சவால் விட்ட பாரு, வேற லெவல்.
ஏ சீதா, நீ கொலசைக்கு வந்திருக்கியா என்ன? என்ன சித்தி கிண்டலா? குலச்சேக்கரனுக்கு வந்திருந்தா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம வந்திருப்பேனா? இல்லடி, சம்பந்தியார் அம்மாவ இப்பதான் நான் கோயில்ல பார்த்தேன். சித்தி நீங்க யார சொல்லுதிய? ஏ, அந்த திமிர் பிடிச்ச பணக்காரிய தாண்டி இப்ப நீ பார்த்து பத்திரமா இருடி. அவளை பார்த்தா நல்ல மாதிரி தெரியல. அக்காவும் மாமாவும் உன்னை நினைச்சுதான் எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. சீதா, நீங்க இருக்கும்போது உன்னை நான் எப்ப பார்த்து திட்டிகிட்டே இருப்பேன். ஆனா இப்ப எப்ப நீ வீட்டை விட்டு போனியோ அப்ப இருந்து எப்ப பாரு உன்னை பத்தி தேடி பேசி எல்லாரும் கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கோம். சாரி சீதா, பத்திரமா இருந்துக்க. சித்தி அழாதிய, நீங்க வீட்டுக்கு போய் கூப்பிடுங்க, நான் அப்புறமா பேசுறேன். நம்ம நினைச்ச மாதிரி அந்த மகாலட்சுமி ஊட்டி கொடைக்கானலுக்கு எல்லாம் போகல. என்ன சொல்ற? அவங்க பண்ண வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கவும் போகல. பழைய பகைய தீர்த்துக்க போயிருக்காங்க. புரியல. அவங்க கொலசேக்கரம் முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன சொல்ற சீதா? உங்க போன்ல இருந்து அவங்க நம்பருக்கு ஒரு போனை போட்டு கொடுங்க. மகாலட்சுமி கிட்ட நீ பேச போறியா? ஆமா. எதுக்கு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்லுதேன். முதல்ல நம்பரை போட்டு கொடுங்க. என்னத்த சொல்லணும்? மீரா. நான் மீரா இல்ல, சீதா. நீ எதுக்கு மீரா போன்ல இருந்து பேசுற? உங்க கேள்விக்கெல்லாம் நான் அப்புறமா பதில் சொல்லுதேன். முதல்ல ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. குலசேகரம் பட்டணத்துக்கு எதுக்கு போயிருக்கிய? ஏய், என்ன உளற? நான் மும்பைல இருக்கேன். அப்படியா? அப்போ என் அக்கா மதுமிதாவும் மும்பைல தான் இருக்காங்களா? மேடம், பணம் எதுக்கு தரீங்க? பணம், வைர நெக்லஸ் எல்லாமே உனக்குதான். உன்னால எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டியது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மதுக்கும் அவனுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. உனக்கு எதுவும் புரியல இல்ல? மது எங்க வீட்டுக்கு விளக்கேத்த வேண்டியவன். கடைசியில சூர்யா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நீங்க குடும்பத்துல ஒருத்தி ஆக போற. சொல்ல போனா எங்க வீட்டோட மகாராணிங்கிற அந்தஸ்து உனக்கு கிடைக்க போகுது. மேடம், அதான் கல்யாணம் நடந்துருச்சே. அதான் சாந்தி முகூர்த்தம் இன்னும் நடக்கல இல்ல? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. மது என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்.
நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன். ஆனா அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடக்கவே கூடாது. மதுமிதா எங்க வீட்டுக்கு வர வேண்டிய தேவதை. மதுவ பரிசுத்தமா நீ எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும், புரியுதா? மேடம், இன்னைக்கு என்ன இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம். நேரம் குறிக்கதான் நாங்க கோவிலுக்கு பூசாரிய பார்க்க வந்தோம். 8 மணிக்கு தானே? ஆமா. அதான் இன்னும் 8 மணி ஆகல இல்ல? இல்ல. ஆனா மதுவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. அதாவது நீ அதை நடக்க விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த பணம் நகை எல்லாம். வாங்கின பணத்துக்கு நீ எனக்கு விசுவாசமா இருப்ப இல்ல? கண்டிப்பா மேடம். விசுவாசத்தை நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. பாக்குறேன். தப்பி தவறி ஏதாவது தப்பு நடந்துச்சு, எனக்கு கொடுக்கவும் தெரியும், அள்ளிக்கவும் தெரியும். இல்ல மேடம், தப்பு எதுவும் நடக்காது. இதுக்கு மேல அவங்கள சேர விடாம பாக்குறது மட்டும் ஓ வேலை. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்லுங்க, எதுக்கு எங்க ஊருக்கு போய் என் அக்காவை பார்த்து மிரட்டினிய? ஏய், உன் அக்காவை நான் எதுக்கடி மிரட்டணும்? எங்க அக்கா கிடைக்கலங்கிற வெறியில தானே நீங்க இந்த ஆட்டம் ஆடுதிய. நீங்க ஆச்சப்பட்டு அது நடந்தே தீரணும்னா எப்படி இல்ல? பணத்தால மனுஷனை வாங்க முடியுமா? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? நீங்க என் வாழ்க்கையில விளையாடினது எல்லாம் போதும். இன்னும் என் அக்கா வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சிய அவ்வளவுதான். ஏய், அப்பவே நான் அவளை மறந்துட்டேன்டி. எதுக்கு இப்படி போய் சொல்லுதிய? மறக்க முடியாம தானே என்னையும் என் அப்பனையும் டார்ச்சர் பண்ணுதிய. இப்ப அதுவும் போதாதுன்னு என் அக்காவையும் பார்த்து மிரட்டிட்டு வந்திருக்கிய. ஏய், நான் சாமி கும்பிடதான் கோயிலுக்கு போனேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல? போய் சொல்லாதீங்க. இது பாரு, அது உண்மையா பொய்யான்னு உன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய், யாருக்கிட்டடி சொடக்கு போட்டுட்டு இருக்க? அந்த முத்தாரம்ம எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. உண்மைக்கு மட்டும்தான் அவ துணையா இருப்பா. தப்பு பண்ணணும்னு நினைச்சா தண்டனையத்தையும் கொடுப்பா. அவ குடுக்கறாளோ இல்லையோ, நான் கொடுப்பேன். ஏய், பாடி.